சரஸ்வதி நமஸ்துபியம். லக்ஷ்மி என்ற சொல்லும் சரணம் பிரபத்தி. உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். இன்றைய தினம் திரு ஆதனூர் என்று சொல்லக்கூடிய திவ்ய தேசத்தை பற்றி நம்ம பார்க்கிறோம். இக்கோவில் 108 வைணவ திவ்ய தேசத்தில் ஒன்றாகவும் சோழ நாட்டு திவ்ய தேச வரிசையில் 11வது திவ்ய தேசமாகவும் திகழ்கிறது. ஆண்டு அளக்கும் ஐயன் என்ற பெயருடன் சுவாமி இங்கு சயன கோலத்தில் கிழக்கு நோக்கியவாறு அழகாக காட்சி தருகிறார். உற்சவர் ரங்கநாத பெருமாள் அழகிய மணவாளன் என்ற பெயருடன் காட்சி தருகிறார். தாயார் ரங்கநாயகி தாயார் பார்கவி என்ற பெயருடன் இங்கு அழகாக அருள் பாலிக்கிறார். விமானம் பிரணவாகார விமானம் என்று சொல்லக்கூடிய விமானம் இங்கு காணப்படுகிறது. தீர்த்தம் சூரிய புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய தீர்த்தமும் திருமங்கையாழ்வாரால் பாசுரம் பாடிய தலமாகவும் இத்தலம் திகழ்கிறது. அமைவிடம் தஞ்சாவூர் மாவட்டத்தில், அதாவது கும்பகோணத்திலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் அமைய பெற்றிருக்கிறது. காவிரிக்கும் கொள்ளிடத்திற்கும் நடுவில் அமைய பெற்ற அழகான ஸ்தலம் திரு ஆதனூர். பெயர் காரணம் ஆ என்றால் பசு, அதாவது காமதேனு. பசு தன் ஊராக கொண்ட இடம், அதுதான் ஆதனூர் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு 4 விதமான சரித்திரங்கள் சுவாரஸ்யமாக கூறப்படுகிறது. என்னவென்று பார்க்கலாம். காமதேனு என்பது சாக்ஷாத் லக்ஷ்மியின் சுரூபம். அவள் இத்தலத்தில் வந்து தங்கி உன்னதகதியை அடைந்ததாக ஸ்தல வரலாறுகள் குறிப்பிடுகிறது. இன்றும் சுவாமியின் சன்னதியில் காமதேனுவிற்கும் அவளது மகள் நந்தினுக்கும் அழகான சிற்பங்கள் காணப்படுகிறது. மேலும் அக்னி பகவானுக்கு ஒரு சாபம் ஏற்படுகிறது. அந்த சாபம் போக்குவதற்காக இங்கு வந்து கடுமையாக தவம் புரிகிறார். அவரது சாபத்தை போக்கிய பெருமாள் இந்த பெருமாள். அக்னி பகவானின் சாபத்தையே போக்கிய ஊர் திரு ஆதனூர் என்று புராணங்களில் சிறப்பாக குறிப்பிடப்படுகிறது. மேலும் வித்யாதர பெண் என்றொரு பெண் வாழ்ந்து வருகிறார். அவளுக்கு ஒரு அழகான மாலை கிடைக்கிறது. மகாலட்சுமியினுடைய மாலை கிடைக்கிறது. அதை அந்த பெண் பிருகுமுனிவருக்கு பரிசாக தருகிறார். பிருகுமுனிவர் அந்த மாலையால் தனக்கு எந்த பயனும் இல்லை என்று கருதி அந்த மாலையை இந்திரனுக்கு தந்து விடலாம் என்று யோசனை செய்து அந்த மாலையை இந்திரனுக்கு தருகிறார். அதை பெற்றுக்கொண்ட இந்திரன் அதன் மகிமை தெரியாமல் அந்த மாலையை அவன் அமர்ந்திருக்கக்கூடிய யானையின் கழுத்தில் போட்டு விடுகிறான். பிறகு அந்த மாலையை அந்த யானை தனது தும்பிக்கையால் எடுத்து தன் காலில் போட்டு மிதித்து விடுகிறது. இதனால் வெகு கோபம் கொள்கிறார் மகாலட்சுமி. தன் மாலையை மதிக்காத அந்த இந்திரனுக்கு எல்லா செல்வங்களும் சென்றுவிடும், அதாவது சகல செல்வங்களையும் அவன் இழந்து விடுவான் என்று சாபம் தந்து விடுகிறார் மகாலட்சுமி. பிறகு தன் தவறை உணர்ந்த அந்த இந்திரன் ஸ்ரீதேவியிடம் சென்று முறையிடுகிறார். தாயே, எனக்கு ஒரு உபாயம் தாருங்கள் என்று கூறுகிறார். அதற்கு ஸ்ரீதேவி தாயார், திரு ஆதனூர் என்ற ஒரு க்ஷேத்திரம் உள்ளது, அங்கு பிருகுமுனிவர் வாசம் செய்கிறார். அவருக்கு மகளாக நான் பிறப்பேன், பார்கவி என்ற பெயரில் அவருக்கு மகளாக பிறந்து அங்கு இருக்கக்கூடிய அழகிய மணவாளன் என்று சொல்லக்கூடிய ரங்கநாத பெருமாளை நான் திருமணம் செய்து கொள்வேன். அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது நீ ஆதனூருக்கு வந்து எங்களை தரிசனம் செய்தால் உனக்கு நீ இழந்த அனைத்து செல்வங்களையும் நீ பெறுவாய் என்று கூறுகிறார். அதற்கிணங்க இந்திரன் இத்தலத்திற்கு வந்து கல்யாண உற்சவத்தை கண்டு மகிழ்கிறான். பிறகு அவன் இழந்த அனைத்து செல்வங்களையும் பெற்று விடுகிறான் என்று வரலாறுகள் குறிப்பிடுகிறது. மேலும் இந்த ஆதனூர் என்கிற ஸ்தலத்திற்கும் ஸ்ரீரங்கத்திற்கும் பல ஒற்றுமைகள் உண்டு. அதாவது ஸ்ரீரங்கத்தில் பிரணவாகார விமானம், இங்கும் பிரணவாகார விமானம் காணப்படுகிறது. அங்கும் ரங்கநாத பெருமாள், இங்கு உற்சவர் ரங்கநாத பெருமாள் அழகிய மணவாளன் என்ற பெயரில் திகழ்கிறார். தாயார் ரங்கநாயகி தாயார், அங்கும் ரங்கநாயகி தாயார். இப்படி பல ஒற்றுமைகள் நிரம்பிய இந்த ஊர். திருமங்கையாழ்வார் வெகு நாட்களாக அவருக்கு ஸ்ரீரங்கத்தில் மதில் சுவர் கட்ட வேண்டும் என்று ஆசை. அதற்கிணங்க பெரும்பாடுபட்டு அந்த மதில் சுவர் கட்டும் திருப்பணியை முடித்து விடுகிறார். ஆனால் கடைசியில் அந்த மதில் சுவர் திருப்பணியில் ஈடுபட்ட அனைவருக்கும் சம்பளம் தர முடியாமல், அதாவது பணம் தர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார். என்ன செய்வதென்றே புரியவில்லை திருமங்கையாழ்வார்க்கு. அப்படி தவித்துக் கொண்டிருக்கும் ஒரு சமயத்தில் பெருமாள், நீ ஆதனூருக்கு வா, உனக்கு தேவையான செல்வங்களை தருகிறேன் என்று கூறிவிட்டு சென்று விடுகிறார்.
அதன் பின்னர் திருமங்கை ஆழ்வார் ஆதனூரை நோக்கி வருகிறார். வரும்பொழுது எதிரில் ஒரு வணிகர் வருகிறார். அவர் கையில் படி, மரக்கால் படி என்று சொல்லக்கூடிய படியும் இன்னொரு கையில் ஓலைச்சுவடியும் கொண்டு வருகிறார். தலையில் முண்டாசு கட்டியவாறு ஒரு வணிகர் வருகிறார். வந்து திருமங்கை ஆழ்வாரிடம் கூறுகிறார், திருமங்கை ஆழ்வாரே, நான் பெருமாளால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு வணிகன், தங்களுக்கு தேவையான பணத்தை நான் தருகிறேன் என்று கூறுகிறார். சந்தோஷம் அடைகிறார் திருமங்கை ஆழ்வார். தாருங்கள் என்று கூறுகிறார். வந்தவர் தன் கையில் இருந்த மரக்கால் படியால் அங்கு இருக்கக்கூடிய மண்ணை அளந்து அளந்து திருமங்கை ஆழ்வாரிடம் தருகிறார். அதற்கு திருமங்கை ஆழ்வார் கேட்கிறார், என்ன வணிகரே, நான் கேட்டதோ பணம், தாங்கள் எனக்கு மண்ணை தருகிறீர்களே, இது நியாயமா என்று கேட்கிறார். அதற்கு அந்த வணிகர் கூறுகிறார், திருமங்கையே, இந்த மண்ணை நான் எவ்வாறு உங்களுக்கு அளந்து தருகிறேனோ அதை போல் நீங்களும் வேலை செய்தவர்களுக்கு தந்து விடுங்கள். உண்மையாக உழைத்தவர்களுக்கு இந்த மண் பொன்னாக தெரியும், உழைக்காதவர்களுக்கு மண்ணாக தெரியும். இதுதான் சூட்சமம் என்று கூறி அந்த மண்ணை அளந்து அளந்து கொட்டுகிறார். திருமங்கை ஆழ்வாரும் ஒன்றும் புரியாமல் அவர் தந்த அந்த மண்ணை அளந்து அளந்து வந்து வேலை பார்ப்பவர்களுக்கு தருகிறார். அவர்களுக்கும் ஒன்றும் புரியவில்லை. ஏனென்றால் அவர்களது கண்ணுக்கும் அது மண்ணாகத்தான் தெரிகிறது. சொல்வதற்கு தயக்கம். ஏனென்றால் உண்மையாக வேலை பார்க்கவில்லை என்று ஆகிவிடும். தயங்கி தயங்கி நிற்கிறார்கள். அனைவருக்கும் அந்த மண்ணை திருமங்கை ஆழ்வார் அளந்து கொடுத்து முடிகிறார். பிறகு கடைசியில் அனைவரது கண்களுக்கும் அது மண்ணாகவே தெரிகிறது. திருமங்கை ஆழ்வாரிடம் கேட்கிறார்கள், என்ன திருமங்கையே, மண்ணை தருகிறீர்களே என்று கேட்கிறார்கள். திருமங்கை ஆழ்வார் திரும்பி அந்த வணிகரை பார்க்கிறார். அந்த வணிகர் தயங்கி தயங்கி மெல்ல பின்னோக்கியவாறு ஓட ஆரம்பிக்கிறார். அவரை துரைத்தவாறு திருமங்கை ஆழ்வார் செல்கிறார். அப்படி ஓடி வந்த அந்த வணிகர் கோவிலுக்குள் நுழைந்து சடால் என்று அந்த மரக்கால் படியை தன் தலையில் வைத்துக்கொண்டு படுத்துக்கொண்டு விஷ்ணுவாக அழகான தோற்றத்தில் காட்சி தருகிறார் திருமங்கை ஆழ்வார். வியப்படுகிறார் திருமங்கை ஆழ்வார். என்ன அதிசயம், ஆனந்தம்! நமக்காக காட்சி தந்த பெருமாள் ஒரு கையில் மரக்கால் படியுடன் ஒரு ஓலைச்சுவடி, அதாவது ஆண்டு அளக்கும் ஐயன் என்றால் நம்மையெல்லாம் ஆண்டு நமக்கு தேவையான செல்வங்களை அளந்து அளந்து தருவதற்காக ஓலைச்சுவடி, தனது தலையில் மரக்கால் படியையும் இடது கையில் ஓலைச்சுவடி எழுதுகோளுடன் வைத்துக் கொண்டு அழகாக காட்சி தரக்கூடிய பெருமாளை பார்த்து திருமங்கை ஆழ்வார் அழகாக ஒரு பாடல் பாடுகிறார். என்ன பாடல் என்று பார்க்கலாம். அன்னவனை ஆதனூர் ஆண்டளக்கும் ஐயனை நென்னலை இன்றினை நாளையை என்று அழகாக இங்கு இருக்கக்கூடிய ஆண்டு அளக்கும் ஐயன் ஆதனூர் என்ற ஊரில் காட்சி தருகிறான் என்று அழகாக பாடி அனுபவிக்கக்கூடிய பெருமாள் இங்கு காட்சி தருகிறார். அப்பேற்பட்ட பெருமாள் சகல செல்வங்களையும் நமக்கும் அளிப்பார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. மேலும் பரமபதத்தில் விஷ்ணுவிற்கு முன்பாக 2 தூண்கள் இருக்கும். அதை போல் இங்கும் 2 தூண்கள் காணப்படுகிறது. நாம் பெருமாளை சுற்றிவிட்டு அந்த தூண்களை சுற்றி வந்து அந்த தூண்களை தழுவிக்கொண்டால் சாட்சாத் திருமாலையே நாம் தழுவிக்கொண்டதற்கு சமம் என்று வரலாறுகள் குறிப்பிடுகிறது. அப்பேற்பட்ட உன்னதமான ஸ்தலம் திரு ஆதனூர் என்கிற க்ஷேத்திரம். இக்கோவிலும் சரி, இதற்கு முன்பாக நாம் பார்த்த திருப்புள்ளபூதங்குடி, இந்த ஆதனூர், இவ்விரண்டும் அகோபில மடத்தால் இன்றளவும் நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. அங்கு இருக்கக்கூடிய பெருமாள் தாயார் நமக்கும் சகலவிதமான நன்மைகளும் தருவார்கள் என்று கூறி மீண்டும் அடுத்த வாரம் திருக்குடந்தை என்கிற திவ்ய தேசத்துடன் சனிக்கிழமை என்று சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருமலை மாலோல விலாசம். கற்போம், கற்பிப்போம். தன்யவாதாக.